வணக்கம். ஒரு படம் உருவாகிறதுக்கு எல்லாம் கரெக்டாக அமையணும், சரியான டைம் அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் ரெடி ஆகணும், அப்புறம் ப்ரொடியூசர் கிடச்சி அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணணும், அதுக்கப்புறம் நடிகர் நடிகைகள் கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணணும், அப்புறம் பட்ஜெட் ஓகே ஆகணும். எல்லாம் சரியாகி ஷூட்டிங் முதல் நாள் ஆரம்பித்தா எல்லாம் முடிஞ்சதா? கிடையாது. ஷூட்டிங் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பித்து கரெக்டாக முடியணும். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து படம் பார்க்கறதுக்கே எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமையே இந்த படத்தை பார்க்கலான்ற பிளான் இருந்தது. வீக்கெண்டு ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும். பட் இவ்வளோ ஃபுல்லாகிற அளவுக்கு கூட்டம் வராதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எஸ்கேப்பில் 4:30 மணி ஷோ இருந்துச்சு. மற்ற ஷோஸ்லாம் ரொம்ப ஆட் டைமிங்கில் இருந்ததுனால என்னால் போக முடியல. சரி, லாஸ்ட் ½ அன் ஹவரில் வந்து எப்பயுமே பிவிஆரில் என்ன பண்ணுவாங்க, கடைசி 2 ரூபா ஓப்பன் பண்ணுவாங்களே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஓப்பன் ஆகலை. ஆஹா, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டேன். மண்டே வந்து எப்படியும் கூட்டம் வராது, வீக் டே தானே, யார் வர போகிறாங்க, செம்ம ஈஸியாக காலியாக தான் இருக்கும், நம்ம நேரம் கூட போய் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர ஓவர் கான்ஃபிடன்ஸில் உட்காந்துட்டு இருந்தேன். 4:30 மணிக்கு ஷோ கரெக்டாக 3:45 பார்த்தேன். ஓகே என்ன இருக்குது சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அங்கே போய் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அகைன் ஃபுல்லு. சரி, 4 மணிக்கு திரும்பி ½ அன் ஹவர் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த கான்ஃபிடன்ஸில் திரும்பி உட்காந்துட்டு இருந்தா அப்பவும் ஓப்பன் ஆகலை, அப்பயும் ஃபுல் ஆகிடுச்சா. சரி ஓகே, இனிமேல் நம்மளுக்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து கை கொடுக்காது அப்படின்ட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். டியூஸ்டே ஷோவுக்கு மண்டேவே உட்காந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அந்த படம் தான் கில், இந்தியாஸ் மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற டேகோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் மொத்தமே ஒரு 10-12 ஷோஸ் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபுல்லாக எடுத்து போல இருக்குது, படமும் ஹிட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலனாலோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கில் ஹீரோ லக்ஷ்யா ஒரு என்எஸ்ஜி கமாண்டோ மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தருடைய பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ராஞ்சியில் நிச்சயதார்த்தம் நடக்குது. அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, கவலைப்படாத நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. திரும்ப வரும்போது ஹீரோ, அவர் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி, ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே ட்ரெயினில் டெல்லிக்கு ரிட்டர்ன் வராங்க. அப்போ இந்த பவேரியா கேங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வயலண்டான ஒரு கொள்ளக்கார கும்பல் ஏசி கோச்சஸில் மட்டும் ஏறி அங்கே எல்லாரையும் மிரட்டி கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஏசி கோச்சில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரை ஆஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கிட்டு ரேன்சம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை மாத்துறாங்க. இதுல ஹீரோயினும் மாட்டுறாங்க இல்லையா. சோ இந்த கெட்டவங்களை எதிர்த்து ஹீரோ சண்டை போடலாம் அப்படின்னு களமிறங்குறாரு. அவர் எப்படி சண்டை போட்டு ஜெயிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. எஸ், அவங்க கிளைம் பண்ண மாதிரி இந்தியாஸ் மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் இதுதான், ரத்த ஆறு ஓடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். எப்படிலாம் டிசைனாக கொல்லலாம், எப்படிலாம் இந்த கத்தியை, துப்பாக்கியை, அரிவாளை, சுத்தியால யூஸ் பண்ணலாம், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், சூட் கேஸ், போர்வன், எதை கையில் கிடைச்சாலும் அதை எப்படி வெப்பனாக மாற்றி அட்டாக் பண்ணலான்னு படம் ஃபுல்லாக காட்டுறாங்க. ஜஸ்ட் வயலண்டான படம் மட்டும் இல்லை, இந்த வயலண்ட்டுக்கு ப்ராப்பராக ஒரு கான்டெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதனால அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கத்தார்சிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஹீரோ லக்ஷ்யா ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாகவும் வரலாம், நல்ல ரொமான்டிக் ஹீரோவாகவும் வரலாம். ஸ்டில் அவர்கிட்ட ஒரு அப்பாவித்தனம் தெரியுது. ஸோ என்எஸ்ஜி கமாண்டோவுக்கான இந்த பிசிக், பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருந்தாலுமே கூட முகத்தில் இன்னும் கூட ஒரு முதிர்ச்சி தேவைப்படுது. பட் ஸ்டில் ஒரு சமவாக அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டாக வர அபிஷேக் சௌஹான், ஹீரோயின் தான்யா மணிக்தாலான்னு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. வில்லன் கேங்கோடைய தலைவராக ஆஷிஷ் வித்யார்த்தி படம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஒரே ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணாலுமே கூட கன்வின்சிங்கா எஃபெக்டிவாவே இருக்காரு. பட் அவரை விட அவர் பையன் கேரக்டர் நடிச்சிருக்கிற ராகு ஜுயல் தான் இந்த படத்தோட ஸ்டார். படம் முழுக்க லொடலடன் பேசிட்டே இருக்கிற பட் கொடூரமான வில்லன். கொஞ்சம் கேரிகேச்சர் மாதிரி தெரிஞ்சாலும் இவர் பண்ற விஷயங்கள் தான் ஆடியன்ஸுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமா டென்ஷன் ஏத்துதா. ஸோ திரையில அவர்னால வர வயலன்ஸ் எல்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். யாரா இது இந்த போடு போட்டிருக்காரு, அதுவும் வில்லன் கேரக்டர் இப்படி கலையிருக்காரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் இந்த ஸ்லோ மோஷன் டான்ஸை கண்டுபிடிச்சதான். அதாவது இந்த பிபாஷா பாசுக்கு ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ற வீடியோ பார்த்திருப்பீங்களா. எஸ், அதே டான்சர் தான் இப்போ சூப்பரான ஆக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. அற்புதம். சின்ன படங்களை எல்லாம் டெக்னிக்கல் மார்வல்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கல்கி ஒரு வகையில டெக்னிக்கல் மார்வல்னா இந்த படமும் ஒரு வகையில டெக்னிக்கல் மார்வல் தான். ஏன்னா வயலன்ஸ் ஓவர் த டாப்பா இருந்தாலும் டயர்ட் ஆக்க கூடாது, கார்ட்டூனிஷா போக கூடாது, ஒவ்வொரு சீன்லயும் ஆடியன்ஸ் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. அதுவும் சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், எடிட்டிங், மியூசிக், சவுண்ட் டிசைன், மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே பக்காவான சிங்க்ல இருக்கணும். அது இங்க அப்படியே இருக்கு. ஆக்ஷன் கொரியோகிராஃபி நிஜமாவே வேர்ல்ட் கிளாஸ். அதனால தானே என்னமோ அந்த படத்தை இங்கிலீஷ்ல ரீமேக் பண்ண ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த லெவல்ல இருக்கு. ஏன்னா ஜான் விக் மாதிரியான படங்கள்லாம் பார்க்குற அவங்களுக்கு இந்த படம் தர எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். எந்த ஆக்ஷன் சொல்றது அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே மிரட்டியிருக்காங்க. ஒரே ட்ரெயின், அந்த ஸ்பேஸை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விதமும், அதில் கேமரா ஆங்கிள்ஸுமே கூட செம்ம கிரியேட்டிவாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ சண்டை போடுறதுக்கும் செகண்ட் ஹாஃப்ல அவர் சண்டை போடுறதுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸையுமே பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும் இல்லை, வில்லன்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அவங்களுக்குள்ளேயும் இழப்பு வரும்போது அவங்க எல்லாரும் ரியாக்ட் பண்ற விதம், ராகவ் கேரக்டர் ஆஷிஷ் வித்யார்த்தி கேரக்டர் கலாய்க்கிற அந்த ஒரு சூப்பர் சீன், ஹீரோவுக்கு இருக்கிற ஸ்டேக்ஸ், ஹீரோ வில்லன்களை மிரட்டுறதுக்காக பண்ற
அந்த ஒரு சூப்பரான ஐடியா, ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோவுக்கு கோவம் வந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிற விதம், ஒரு லைட்டரை இம்ப்ரவைஸ் பண்ணி அவர் யூஸ் பண்ற அந்த ஒரு சூப்பர் மொமெண்ட்னு கலக்கியிருக்காங்க. கொஞ்சம் நம்ம வயிறும் கலங்குது, பட் ஸ்டில் கலக்கியிருக்காங்க. படத்தோடைய டிராபேக்னு சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளில வந்து மைக்கில் ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, சார் ஃபேமிலியோட சரியாகவே பார்க்க முடியல சார் அப்படின்னு. பட் படமே அடல் சொல்லி தான், எதுக்கு ஃபேமிலியோட பார்க்கணும், ஸோ குழந்தைங்களாம் நம்ம எது கூட்டு வர போகிறோம்னு சொல்லுங்களேன். ஆனாலும் அஃப்கோர்ஸ் நான் படம் பார்க்கும்போது ஒரு பொறுப்பான அம்மா அவங்களோட 2 வயசு குழந்தையோட தான் படத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு மனதைரியம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு படத்தில் காட்டினதை விட அவங்க பண்ணதை செம்ம வயலன்ஸ் நினைக்கிறேன். நடுவில் ஒரே ஒரு சின்ன ரொமான்டிக் சீனுக்கு ஃபிளாஷ் கட் போயிட்டு வராங்க. அந்த ஒரு சீனும் ஹீரோயின் பண்ற சில டம்மான லூசுத்தனமான விஷயங்கள் மட்டும் லைட்டாக நம்மளுக்கு உறுத்துது. மற்றபடி இந்த கில் ஒரு நான் ஸ்டாப் கோரி ஆக்ஷன் ஃபெஸ்ட். நீங்கள் அகோரி சாமியாரியே நேரில் ஆக்ஷனில் பார்த்துருந்தாலும் இந்த கோர் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். மனசு திடப்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும். படம் வெறும் 1.25 மணி நேரம் தான் ஓடுது, சப்டைட்டில்ஸோட இருக்கு. அகைன் சொல்கிறேன், கண்டிப்பாக அடல் சொல்லி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.